ஓம் நமோ கோகிலேஷாய. ஹர நம சௌந்தர்யநாயகி பதே. ஹர ஹர கோகிலேஷா. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் வட்டம் கருப்பூர் ஊராட்சி திருக்குழம்பியம் அருள்மிகு சௌந்தர்யநாயகி சமேத கோகிலேஷ பெருமான் ஆலய ஸ்தல வரலாறை நாம் இப்போ பார்க்க போகிறோம். தேவலோகத்தில் சந்தன் எனும் வித்யாதரன் இந்திரன் சிவபூஜை செய்யும் பொழுது தோணன்னு பேசிட்டு இருந்தான். அதை பார்த்த இந்திரன் குயிலாக போகணும் என்று சாபம் கொடுக்கிறார். உடனே பூலோகத்தில் சுவாமியை பிரதிஷ்டை செய்து வழிபட்டான். ஒரு வைகாசி விசாகத்தன்று சுவாமி வெளிப்பட்டு, நானும் முருகனும் வெவ்வேறு இல்லை, நீ முருகனை வழிபடு என்று சொல்கிறார். உடனே சுவாமிக்கு பின்புறம் முருகனை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு, ஒரு ஆடி கிருத்திகை அன்று முருகன் வெளிப்பட்டு குயில்களுக்கு சாப விமோச்சனம் அளித்ததால் சுவாமிக்கு கோகிலேஸ்வரர்னு பெயர். கோகிலம்னா குயில், குயிலுக்கு சம்ஸ்கிருதத்தில் கோகிலம். சுவாமி பெயர் கோகிலேஸ்வரர்னு பெயர். முருகன் கோகில சுப்பிரமணியர்னு பெயர். அம்பாள் கோகிலாம்பிகா என்கிற சௌந்தர்ய நாயகி. விமானம் கோகில விமானம். தீர்த்தம் கோகில தீர்த்தம். இந்த 5 இடத்துல கோகில சம்பந்தப்படுறதுனால இது பஞ்ச கோகில க்ஷேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. பஞ்ச கோகில க்ஷேத்திரம்னா என்ன? பஞ்சம்னா 5, கோகிலம்னா குயில், க்ஷேத்திரம்னா ஊருக்கு பேர், க்ஷேத்திரம்னு பேர். பஞ்ச கோகில க்ஷேத்திரம் என்று சம்ஸ்கிருதத்தில் அழைக்கப்படுகிறது. எந்த தேவாரத்திலையும் முருகன் பிள்ளையார் மென்ஷன் பண்ணி பாட மாட்டா. இங்க முருகனை மென்ஷன் பண்ணி பாடுவா. எல்லா ஊர்லேயும் சுவாமி அம்பாள் தான் மென்ஷன் பண்ணி பாடுவா. புள்ளியாருக்கு அகவல், சுப்பிரமணியருக்கு திருப்புகழ், அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே முருகனுக்கும் தேவாரம் உண்டு. சமரசூர பன்மாவை தடிந்தவேல் குமரன் தாதை நற்கோழம்ப மேவிய அமர கோவினுக்கு அன்புடை தொண்டர்கள் அமரலோகமது ஆளுடையார்களே என்று அப்பர் சுவாமிகள் பாடுறார். இங்கு சுவாமிக்கு வைகாசி விசாகம் 10 நாள் பிரம்மோற்சவம். சுவாமிக்கு தேர் கிடையாது. ஆடி கிருத்திகை முருகனுக்கு 10 நாள் பிரம்மோற்சவம். முருகனுக்கு தேர் உண்டு, சுவாமிக்கு தேர் கிடையாது. இங்கே சுவாமிக்கு சாதா கொடியேறி தான் இது நடக்கும். முருகனுக்கு அஷ்ட கொடியேறி உற்சவம் நடக்கும். ஒரே கோவிலில் 2 ஹஸ்திர தேவர் காணப்படும் ஒரே க்ஷேத்திரம் இத்திருக்குழம்பிய க்ஷேத்திரமாகும். பிறகு கைலாயத்தில் சிவனுக்கும் மகாவிஷ்ணுக்கும் சொக்கட்டான் விளையாட்டு நடந்துட்டு இருக்கு. சொக்கட்டான்னா பரமபதம். அதில் அம்பாள் நடுவராக வச்சு விளையாடும் பொழுது அம்பாள் விஷ்ணுக்கு சாதகமாக தன் சகோதரன் அண்ணனுக்கு சாதகமாக தீர்ப்ப சொன்னதால் சுவாமி பசுவாக போகணும் என்று சாபம் கொடுத்தார். அந்த பசு உருவம் தாங்கி அம்பாள் பூமியில் கால் வைத்த இடம் சுவாமியோட சிரசு. இந்த சுவாமி சிரசுல இந்த பசுமாடு குழம்பு தடம் பதிந்ததால் சுவாமிக்கு கோழம்பநாதரனும் இந்த ஊருக்கு திருக்குழம்பியம்னு பெயர் வந்தது. பிறகு வெதிபாத பரிகார ஸ்தலமாகவும் இது இருக்கிறது. வெதிபாதம் என்றால் என்ன? 27 நித்திய யோகத்தில் 17வது யோகம் வெதிபாதம். நிஷ்கம்பத்தில் ஆரம்பிச்சு வைத்திருதியில முடியும். அதுல 17வது யோகம் வெதிபாதம். இதை யோகம் சொல்றதோட தோஷம்தான் சொல்லலாம். ஏன்னா குருவோட மனைவி தாரையை சந்திரன் கடத்திட்டு போறான். அந்த அதாட செயலை சூரியன் சந்திரனை கோபத்தோட பார்க்க, சந்திரன் சூரியனை கோபத்தோட பார்க்க, இவர் கோபத்தால வெளிப்பட்டது தான் இந்த வெதிபாத யோகம். யோகம் சொல்றது தோஷம்தான் சொல்லணும். இதில் யார் யார் பிறப்பானா, பெற்றோரை கைவிட்டவர்கள், அவர் இறந்த பிறகு சம்ஸ்காரங்களை செய்யாத விட்டவர்கள், உடன் பிறந்தவர்களை சுயநலத்துக்காக வாட்டி வதைத்தவர்கள், குரு துரோகம் செய்கிறவர்கள், நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள், இவர்தான் இந்த தோஷத்தில் பிறப்பார். இதில் பிறந்தவன் ஒரு பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போவான். அப்படியே அந்த கம்பெனி அப்படியே டவுன் ஆகிடும். மதிப்பே இருக்காது அவனுக்கு, பேர் கிடைக்காது, எதுவுமே இருக்காது அவனுக்கு. அதனால் இச்சேத்திரம் திருக்குழம்பியமானது நம்ம கோகிலேஷ பெருமான்
கருணாமூர்த்தி இல்லையா? சத்தியம் சத்தியம் புனசத்தியம் வராமியகன் 3 தான் சத்தியம் பண்ணி சொல்றார். அந்த தோஷத்தை நான் வாங்கிக்கிறேன்னு 3 தான் சத்தியம் பண்ணி சொல்றார். நல்லா கேளுங்க, அப்பயும் சுவாமி போக்கலன்னு சொல்லல, அந்த தோஷத்தை நான் வாங்கிக்கிறேங்கிறார். இதுக்கு அப்புறம் சுவாமிகள் ஊர்ஜிதப்படுத்துகிறார். முன்னை நான் செய்த பாவம் முதலற பின்னை நான் பெரிதும் உன்னருள் பெற்றதும் அன்னமார்வைய கோழம்பத்துள்ளமர் பின்னல்வார் சடையானை பிதற்றியேன் என்று பாடுறார். அப்புறம் சுவாமிகளுக்கே 3 தரம் காட்சி தருவுல 4வது தரம் தான் காட்சி கொடுத்தார். இந்த தேவாரத்தை சொல்லி அழுகுறார் அப்பர் சுவாமிகள். ஆனாதப்பட்ட அப்பர் சுவாமிகளுக்கே 3 தரம் காட்சி தரல. அப்பர் சுவாமிகளை வாக்கு தரார், பூர்வ ஜென்ம தோஷம் எவனுக்கு இங்கே தீங்கணும்னு பாக்கியம் இருக்கோ அவன் மட்டும்தான் இந்த கஷேத்திரத்துக்கு வர முடியும் என்று சொல்கிறார். பிறகு பிரம்மா முடியை பார்த்தேன் என்று போய் சொன்னாரோனோ, அசாபம் நீங்க கஷேத்திரமாகவும் இது இருக்கிறது. பிரம்மா தன் பெயரால் ஒரு குளத்தை உருவாக்கி அதில் ஸ்நானம் செய்து இறைவனை வழிபட்டார். வழிபட்டு அவருக்கு சாபம் விமோச்சனம் கிடைத்தது. தாழம்பு வந்து கேட்கிறது, சிவபூஜைக்கு பயன்படாத எந்த பூவும் இல்லை, பிரம்மாவோட நிர்பந்தத்தின் பேர் தான் நான் போய் சொன்னேன், பிரம்மா சாபம் கொடுத்துருவான்னு தான் போய் சொன்னேன், பிரம்மாவே மன்னிச்சிட்டிங்க, என்னையும் மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்குறது. உடனே சுவாமி இடது கையால் தலையில் வச்சுக்கிறார். அதனால் 365 நாளும் தாழம்பூ சாத்திர ஒரே கஷேத்திரம் இதுதான். உத்திரகோசமங்கையில் சிவராத்திரி 4 காலம் சாத்துவார்கள். இங்கே 365 நாள் தாழம்பூ சாத்திர ஒரே கஷேத்திரம் இதுதான். பிறகு அகஸ்தியர் பிறரோட ஆயுசு சொன்னதுனால அவரோட ஆயுசு குறைஞ்சி ஆயுஷ ஹோமம் பண்ணி ஆயுஷை நீட்டிக்கிட்ட கஷேத்திரமாகவும் இது இருக்கிறது. எந்த ஜோதிடரும் பிறரோட ஆயுசை சொல்ல மாட்டார், ஏன்னா காலபுருஷனோட சாபம். அதையும் மீறி அகஸ்தியர் சொன்னதுனால இங்கே அவரோட சாபம் நீங்கள் கஷேத்திரமாகவும் இது இருக்கிறது. ஆயுஷ ஹோமம் பண்ணி அவர் ஆயுஷை நீட்டிக்கிட்டார். திருக்கடையூருக்கும் திருக்குழம்பியத்துக்கும் ஆள் தான் வெவ்வேறு, செயல் எல்லாம் ஒன்று தான். திருக்கடையூரில் மார்க்கண்டேயர், திருக்குழம்பியத்தில் அகஸ்தியர். மாதிரி எல்லா ஊர்லேயும் பௌர்ணமி அம்பாளுக்கு விசேஷமாக நடக்கும். இங்கு சுவாமிக்கு நடக்கும் விசேஷமாக. சைத்ரே தமனகம் புரோக்தம் வைசாகே கந்தபூஜனம் பலபூஜா ஜேஷ்டமாசே சீரேன ஆஷாடகம் பவேத் ஸ்ராவண்யாம் சக்கரம் புரோக்தம் அபூபை புரோஷ்டபதேர்ச்சனம் अन्नदानन्तु आश्वीजे दीपदानन्तु कार्तिके मार्गशीर्षे घृतं प्रोक्तं तैशौत्रं प्रदर्श्यते கிருதகம்பலமாகேது பால்குனே ததி கீர்த்தனம் என்று சூக்ஷ்மாக விதிப்படி நடக்கும். இங்கே பௌர்ணமி சைத்ரே தமனகம் புரோக்தம், சித்திர மாசத்துல பௌர்ணமி வரும்பொழுது சுவாமிக்கு மறிக்கொழுந்தால் அர்ச்சனை செய்யப்படும். வைசாகே கந்தபூஜனம், வைகாசி மாதம் வரும் பௌர்ணமியில் சுவாமிக்கு சந்தனத்தால் அபிஷேகம் நடக்கும். பலபூஜா ஜேஷ்ட மாசே, ஆனி மாசத்துல சுவாமிக்கு பழங்களால் அலங்காரம் நடக்கும். ஷீரேன ஆஷாடகம் பவேத், ஆடி மாதம் சுவாமிக்கு பாலால் அபிஷேகம் நடக்கும். ஸ்ராவண்யாம் சக்கரம் புரோக்தம், ஆவணி மாதம் வரும் பௌர்ணமியில் சுவாமிக்கு நாட்டு சர்க்கரையால் அபிஷேகம் நடக்கும். அபூப்பை புரோஷ்டபதேர்ச்சனம், புரட்டாசி மாதம் வரும் பௌர்ணமியில் சுவாமிக்கு அப்பத்தால் அர்ச்சனை நடக்கும். அன்னதானந்து ஆஸ்வீச்சே, ஐப்பசி மாதம் அனைவருக்கும் தெரியும் அன்னாபிஷேகம். தீபதானந்து கார்த்திகே, அதுவும் அனைவருக்கும் தெரியும் சொக்கப்பனை. மார்கசீரிஷே கிருதம் புரோக்தம், மார்கழி மாதம் வரும் பௌர்ணமியில் நெய்யால் அபிஷேகம் நடக்கும். தை சௌத்திரம் பிரதர்ஷ்யத்தே, தை மாதம் வரும் பௌர்ணமியில் தேனால் அபிஷேகம் நடக்கும். கிருதகம்பலமாகேது, மாசி மாதம் வரும் பௌர்ணமியில் கிருதகம்பளி, கிருதம்னா நெய், நெய்யில் கம்பளியை துவச்சி சுவாமிக்கு சாத்தணும். பால்குனே ததி கீர்த்தனம், பங்குனி மாதம் வரும் பௌர்ணமியில் தயிரால் அபிஷேகம் நடக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு மாதங்களும் பௌர்ணமி விசேஷம் இங்கே சுவாமிக்கு தான் நடக்கும். பிறகு செம்பியமான் தேவி, கண்டராதித்ய சோழன், சுந்தர சோழனால் இந்த கோவில் கட்டப்பட்டது. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் பாடின கஷேத்திரம்.
திருஞான சம்பந்தர் இடர் களையறதுக்காக துவாக்குடி பக்கத்து திருநெடுங்கலம், திருக்குழமை இது 2 கஷேத்திரத்தில் தான் பாடியிருக்கார். இடர் களையர் கஷேத்திரம் அந்த தேவாரம்னா என்ன? நீற்றானை நீள்சடை மேல் நிறைவுள்ளதோ, அற்றானை அழகமறு மென்முலை யாவையோ, கூற்றானை குழிற்பொழிற் கோழம்பம் மேவிய, ஏற்றானை ஏத்துமின் நும்மிடர் ஏகவே. எல்லா பாட்டிலையும் முடிகிறப்ப நும்மிடர் ஏகவே, நும்மிடர் வையவேன்னு வரும். இப்படி வந்தால் இடர் களையறதுக்காக பாடுறதுன்னு அர்த்தம். ரொம்ப புராதன கஷேத்திரம் புராதன கஷேத்திரம்னா 20 புராதன கஷேத்திரத்தில் எதுலையாவது ஒன்று வரணும், அதுதான் புராதன கஷேத்திரம். நம்ம கோவில் 17வது ஸ்கந்தம் உத்தரகாண்டத்தில் வருது. ரொம்ப பழமையான கோவில். நடுவில் கொஞ்ச நாள் கோவில் பாழடைஞ்சு போய் கோயம்புத்தூர் ஸ்லோகாஸ் அண்ட் மந்த்ராஸ்னு ஒரு குரூப் அவங்களா சீரமைப்பு திருப்பணிகள்லாம் பண்ணி இப்போ இத்திருக்கோவில் நல்லா இருக்கு. இது கும்பகோணம் காரைக்கால் ரோட்டில் எஸ்புதூரில் வடக்கை திரும்பினால் இக்கஷேத்திரம் இருக்கிறது, திருக்குழம்பியம். அனைவரும் வருக, கோகிலேஷ பெருமான் அருள் பெருக. வரும் யதிபாத்தம் 11/5/2025 வருகிறது. அனைவரும் வருக. ஓம் நமோ கோகிலேஷாய. ஹர நம சௌந்தர்ய நாயகி பதே. ஹர ஹர கோகிலேஷா.